3 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக சென்னை, கோவை, தஞ்சாவூர், கடலூர், மதுரை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்துள்ளதாக தமிழக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை, கோவை, மதுரை, கடலூர், தஞ்சாவூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏடிஎஸ் வகை கொசுக்கள் காரணமாக டெங்கு காய்ச்சல் அதிகரித்துள்ளதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மழையால் தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீரில் கொசுக்கள் உற்பத்தியாவதாக கூறப்படும் நிலையில் அதீத காய்ச்சலே டெங்குவிற்கான அறிகுறி என மருத்துவர்கள் கூறுகிறார்கள். காய்ச்சலுடன் வயிற்றுப்போக்கு, ஈறுகளில் இரத்த கசிவு இருப்பதும் டெங்குவுக்கான அறிகுறியே என மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். 3 நாட்களுக்கு மேலாக அதீத காய்ச்சல் இருந்தால் மருத்துவமனையை அணுக வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக கோவை, தஞ்சாவூர், கடலூர், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்துள்ளதாக தமிழக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுவரை டெங்குவால் 25,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், தமிழகம் முழுவதும் டெங்குவால் நாள்தோறும் 100 முதல் 120 பேர் வரை பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, கோவை, மதுரை, கடலூர், தஞ்சாவூர், வேலூர் உள்ளிட்ட பெரிய மாவட்டங்களில் நாள்தோறும் 25 முதல் 30 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். 3 நாட்களுக்கு பிறகும் காய்ச்சல் தொடர்ந்தால் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. டெங்கு பாதிப்பு அதிகரித்து வரும் மாவட்டங்களில் மருத்துவ முகாம்களை கூடுதலாக நடத்த தமிழக பொது சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது. டெங்கு அதிகரிப்புக்கு காரணம் மழை பெய்து தேங்கி இருக்கக்கூடிய நீரில் கொசு உற்பத்தி அதிகரித்துள்ளதே என்று கூறும் மருத்துவர்கள், பொதுமக்கள் அனைவரும் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் வயதானவர்களை கொசுக்களிடமிருந்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள அறிவுறுத்தியிருக்கிறார்கள்.